வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடைய போகிறார் 13ஆம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து. இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 134 நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு வக்ர தன்மையை பெறுகிறார். அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள், தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆக போகுது, இந்த வக்ரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் செய்தா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடமான அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறும்போது தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய நஷ்டங்களில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 134 நாட்கள். தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே போராடும் குணமுடையவர்கள் தான். எந்த இடத்துலயுமே எங்களுக்கு போராட்டம் ஒரு வாழ்க்கையா போச்சு, வாழ்க்கையே ஒரு போராட்டமா ஆயிப்போச்சு, அதுவே எங்களுக்கு ஒரு பழகி போன ஒரு அமைப்பா ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நாள் பொழுது, ஒரு வார பொழுது, ஒரு மாத பொழுது, ஒரு வருட பொழுது, இப்படி தன்னுடைய நாட்களையும் நேரங்களையும் ஒரு போராட்டத்திலேயே கழிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரணம் இவர்களினுடைய நேர்மை, இவர்களினுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குணம். அதே சமயத்துல தப்ப கரெக்டா எந்த இடத்துல ஒரு உணர்த்தி சொல்லணுமோ அந்த இடத்துல பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க. இதனால அந்த குடும்பத்துல உறவுகள் பிரிவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா தப்ப சுட்டி காட்டும் போது தானே எல்லாருக்குமே கோபம் வரும். அந்த மாதிரியாக அந்த சுட்டி காட்டுதல் குணம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா தனுசு ராசியினுடைய அந்த குறியீடே பாத்தீங்கன்னா வில்லம்பு தான். அந்த அம்பை எய்தும் போது ஒரு குறிபாத எய்துவாங்க. அந்த அளவிற்கு அந்த தப்ப ஒரு குறிப்பாத்து சொல்லும் போது அந்த இடத்துல கெட்ட பேருன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களோட பயணம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா எந்த தவறு செஞ்சாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த யூகிக்கக்கூடிய, அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. எந்த இடத்துல எந்த தவறு செஞ்சிருக்கன்றத பார்க்காமலேயே சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அந்த ஒரு தெய்வ பலம்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஜெனரலாவே இவர்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பொதுவாகவே பலவீனமான ஒரு உடல் அமைப்புகளை கொடுக்கும். எதை எடுத்தாலும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உடல் சோர்வுன்றது அதிகமாக இருந்திருக்கும். அந்த உடல் சோர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முயற்சி இல்லை, அடுத்து பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்களோடு, அடுத்து தன் தாய் வழி உறவுகளோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வக்ரத்தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து மாற்றம்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சொத்தை விற்கக்கூடிய எல்லாம் தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. சொத்தே இல்ல மேடம், அப்புறம் எங்க விற்கிறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உங்களுக்குன்னு சில சொத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சில அமௌண்ட்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இடம் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வக்ரத்தன்மை அடைந்து ரிவர்ஸ்ல வர்றாரு. 3ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இது வரைக்கும் இடமாற்றம் செய்யாதவங்க இந்த 134 நாட்கள்ல கண்டிப்பா ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட், வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பா ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் விவாகரத்து வழக்குகள்ல போயிருப்பீங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்திலேயே இருந்துகிட்டு, அதாவது ஒரே வீட்லயே இருந்துகிட்டு ஒரு பேயிங் கெஸ்டாலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தனுசு ராசி என்பர்கள் தன்னோட பயணம் செய்தவர்களை ரொம்ப அனுசரிச்சு ஒரு அனுசரணையோட இருந்தா கூட இவர்களோடு டிராவல் பண்றக்கூடியவர்கள் அந்த எதிராளிகள்ன்றவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அனுசரிச்சு போகவே மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் இவங்க மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்துல அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக உங்க சிந்தனைகள் வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டயத்துல நீங்க ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சில பேருக்கு செவ்வாய் திசை சனி புத்தி எல்லாம் நடக்கும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க முடிவுகள்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சனி புத்தி, சனி திசை, சனி அந்தரம், சூட்சுமம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு டயர்ல இந்த காலகட்டத்துல கோச்சார சனி வக்ரமாக இருந்தாரு அப்படின்ற பட்சத்துல தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். உங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி வேலை செய்ய முடியும். அதனால தவறான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து உடல் நலன்ல கொஞ்சம் ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அந்த ரிலீஃப் கிடைக்கும் போது அந்த மருந்துகளை நீங்க கவனமா எடுத்துக்கிட்டே வரணும். எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்பை அந்த உடல் ரீதியாக இந்த தனுசு ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியிட படிப்பு, அதாவது மேற்படிப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மேற்படிப்பு படிச்சதுனால உங்களுக்கு கிடைச்ச ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு பதவிகள், உங்களுக்கு வருமானம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மேற்படிப்பு அப்படின்றது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ஹார்ட் ஒர்க் தான் உங்களை இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்திருக்கு. அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள், தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், தொழில்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணம். பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நிறைய தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கும், அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். அந்த சொத்துக்கள்னால அடுத்தடுத்து ஒரு சொசைட்டில ஒரு ஃபேம், நேம் ஃபேம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து அந்த உபஜய ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த சனியும் ராகும் சேர்ந்து செயல்படும் போது பினாமி, அதாவது மறைமுக வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர்னு யாராவது உங்கள்ட்ட நான் இவ்வளவு கோடி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன், நீங்க இதை எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தரணும் அப்படின்லாம் திடீர்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் ரொம்ப பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இல்லீகல் வருமானம்ன்றது கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த இல்லீகல் வருமானத்துக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பெருமளவு பாதிப்பை கொடுக்காது. இல்லாட்டி அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, டாக்ஸ் சம்பந்தப்பட்ட குழப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப உழைப்பே போட வேண்டாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் உழைப்பு போடாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சம்பவங்கள் இந்த காலகட்டத்துல நடந்திருக்கு அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க முருகனை வழிபாடு பண்ணலாம். எந்த முருகன் வழிபாடு பண்ணணும்? வள்ளி தெய்வ யானையோட இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில தொந்தரவுகள், உடல் ரீதியான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் சொன்ன வழிபாடு வெறும் 134 நாட்களுக்கு மட்டும்தான், 4.5 மாதங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு மேல நீங்க வழிபாடு பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா அது தேவையில்லாத வேற பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இதை மாத்திரம் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம்
எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.